ஹாய், இந்த சேனலில் நம்ம எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைட்டில் பார்த்துருப்பீங்க ROE அண்ட் ROCE. ஸோ இதில் வந்து எது பெட்டர், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ROE அண்ட் ROCE எது வந்து பெட்டர்? ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ROE அண்ட் ROCன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் வந்து இந்த ரெண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அங்கே வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் இதுலேயும் வந்து ஓவராலாக சொல்ல பார்க்குறேன். ஸோ சொல்லிடுறேன், பட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி. ஸோ அப்போ தான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். ஸோ ROE அப்படின்னா எதை சம்மந்தப்பட்டு அந்த வேல்யூ வருதுன்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதாவது ஈக்விட்டி சம்மந்தமாக. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா, ROE is equal to டோட்டல் இன்கம் டிவைடட் பை அந்த ஈக்விட்டி. ஸோ இந்த குறிப்பிட்ட ஈக்விட்டிக்கு அந்த கம்பெனி வந்து எவ்வளோ இன்கம், அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து சம்பாதிச்சிருக்கு, அதுதான் அந்த ROE. இதுவே நீங்கள் ROCE எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து EBIT டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது அந்த கம்பெனி வந்து எவ்வளோ பணத்தை போட்டிருக்கு, அதுக்கு சம்மந்தமாக எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு தான் இது. ஸோ இதில் வந்து கடனும் உள்ளே வந்துடும். ஸோ வந்து அந்த டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குல்ல, அதில் ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட், கடனும் உள்ளே வந்துடும். ஸோ அதில் வந்து டெப்ட் வர வெறும் ஈக்விட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கடனும் உள்ளே வந்துடும். இதில் ROCயில் நீங்கள் ROE எடுத்துட்டிங்கன்னா நெட் இன்கம் டிவைடட் பை ப்ராஃபிட், அதாவது ஈக்விட்டி மட்டும் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் டோட்டல் கேபிட்டல் அசியூம்டு வந்து எம்ப்ளாய்டு வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஈக்விட்டி ப்ளஸ் வந்து டெப்ட். ஸோ இந்த ரெண்டு இதுவும் நம்ம அந்த ரெண்டுமே இங்கே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ROE வந்து கம்ப்ளீட் ஃபார்மெட் எதுனா, ப்ராஃபிட் எப்படி ஆகுது அதை பார்க்குற ஒரு கம்ப்ளீட் ஃபார்மெட் தான் அந்த ROE. நீங்கள் ROC எடுத்துட்டிங்கன்னா இதில் டெப்ட்டும் இங்கே எவ்வளோ கடன் வாங்கியிருக்கா அதுவும் இன்க்ளூட் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒரு ஸ்டாக் வந்து ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ROE ROCயில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எந்த ஸ்டாக்கு எந்த ரேஷியோ வந்து பார்த்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ROC நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ROEயோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ROE பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அது கூட நீங்கள் ROCயும் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூஷன், ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் மூவ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ROE அண்ட் ROCயாக பார்க்கும்போது ROC தான் பெட்டர். பொதுவாக ரெண்டும் பார்க்கும்போது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதில் வந்து ROC தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்துட்டோம். இது வந்து ROE அண்ட் ROC வந்து எது வந்து பெஸ்ட் சொல்லி பார்த்துட்டோம். பட் இதை வந்து ஒரு சினாரியோட நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு கம்பெனி A அண்ட் B அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது இதிலே தெரிஞ்சது அது வந்து எதை வந்து ROE அண்ட் ROEயோட ROC தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு இந்த சினாரியோவில் உங்களுக்கு புரியும். வாங்க பார்க்கலாம். இது கம்பெனி A வந்து பார்த்துக்கலாம். ஸோ கம்பெனி Aயில் வந்து கரண்ட் அசட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50,000. நான் கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 lakh. ஓகேவா? ஸோ வந்து டோட்டல் அசட்ஸ் பார்க்கும்போது 1,50,000. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கரண்ட் லியபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னா 10,000. நான் கரண்ட் லியபிலிட்டிஸ்னால் 20,000. ஸோ ஈக்விட்டி எவ்வளவு? 70,000. ஸோ வந்து இப்போது வந்து இவ்வளோ அந்த லியபிலிட்டிஸ்னால் இவ்வளோ இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது டோட்டல் லியபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 lakh இருக்குது. ஸோ அப்போ வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்க்கும்போது, ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லியபிலிட்டிஸ் தான் அந்த ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ROCE வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ROCயில். ஸோ நீங்கள் கீழே பார்த்து தெரிஞ்சிடும். ROCE வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் டிவைடட் பை ப்ராக்கெட்டில் போட்டுருவேன் EBIT டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னா, அந்த ஈக்விட்டியும் அடக்கும் ப்ளஸ் வந்து டெப்ட், அதை கடனும் சேர்த்துடும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லியபிலிட்டிஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா 1,40,000. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே, இது ஒரு டேர்ம்ஸ். அப்போ கீழே வந்து EBITன்னு இருக்கு பாருங்களேன், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ். ஸோ அந்த ஒரு டேக்ஸு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முன்னாடி எவ்வளோ வேல்யூ இருக்குது, ஏர்னிங்ஸ் இருக்குன்னா 20,000. ஸோ டேக்ஸ் எவ்வளோ 5,000, இன்ட்ரெஸ்ட் 4,000. அப்புறம் வந்து நெட் இன்கம். ஸோ வந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்கும். நெட் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோனா 11,000. இதெல்லாம் ஜஸ்ட் அசியூம் தான், அது உங்களுக்கு புரியுதுக்கானே சொல்கிறேன். ஸோ நெட் இன்கம் அளவு 11,000. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம ROE அப்புறம் ROC வந்து கண்டுபிடிக்கலாம்.
ஸோ ROE அது ஒரு ஃபார்மில் வந்து நெட் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டி. நெட் இன்கம்னா நம்ம பார்த்தா 11,000 டிவைடட் பை ஈக்விட்டினா மேலே இருக்குது 70,000. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது 0.157. இதுதான் அந்த கம்பெனி ஏவோட ROE. ஸோ இது வந்து ROC எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து EBIT டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ EBIT நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 20,000. ஓகேவா, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது இந்த ஐடியா மொத்தமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து EBIT என்ன பார்க்கும்போது 20,000. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவு நம்ம போட்ட ஃபார்முலா அப்படி 1,40,000. ஸோ 2 டிவைட் பண்ணும்போது 0.142. ஸோ இப்படி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டாக் வாங்க முடியாது. இதை வந்து ஒரு இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட இன்னொரு கம்பெனியில் வந்து என்னென்னா கம்பெனி பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி பியோட கரண்ட் அசெட் ஸோ எவ்வளவு 75,000. அப்போ நான் கரண்ட் அசெட் எவ்வளவு 1,50,000. ஸோ அப்படி பார்க்கணும் டோட்டல் அசெட் வந்து 2,25,000. இது வந்து நீங்கள் கம்பெனி ஏட கம்பேர் பண்ணும்போது இந்த அசெட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா, இதே வந்து கரண்ட் லியபிலிட்டிஸ் அப்படி என்னென்னா 15,000. நான் கரண்ட் லியபிலிட்டிஸ்னால் 25,000. ஸோ ஈக்விட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க 90,000. ஸோ மொத்த கடன் எவ்வளவு 1,30,000. ஸோ இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ பார்க்குறோம். ஸோ அந்த ஃபார்முலா மைனஸ் பண்ணும்போது 2,10,000 கிட்ட வருது. ஸோ அப்புறம் வந்து EBIT எவ்வளோ பார்க்க 22,000. டேக்ஸ் வந்து 6,000. இன்ட்ரெஸ்ட் வந்து 4,500. இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணி நெட் இன்கம் எவ்வளோ வருது 11,500 வருது. ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு இந்த ROE வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ ROE வந்து எவ்வளோனா நெட் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டி போடும்போது 0.127. ஸோ ROC எவ்வளோ பார்க்கும்போது EBIT டிவைட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்கும்போது 0.104. நீங்கள் ஜென்ரலாகவே கம்பெனி ஏவோட அசெட்டில் அப்புறம் வந்து நான் கரண்ட் அசெட்லாம் போகுது டோட்டல் அசெட் எவ்வளோ வருதா 1,15,000 வருது. பட் இதில் வந்து கம்பெனி பியில் வந்து 2,25,000 கிட்டத்தட்ட வந்து 1 lakh கிட்ட அதிகம். ஸோ அப்படி ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும்போது என்ன வரும்னா ஓகே கம்பெனி பி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ரியாலிட்டியில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி ஏ அப்புறம் கம்பெனி பியோட ROE அண்ட் ROC கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி ஏவோட ROE வந்து எவ்வளோ 0.157. ஆனால் கம்பெனி பியோட ROE வந்து 0.127. ஆனால் நீங்கள் ஜென்ரலாக அசெட்டு அப்புறம் வந்து அந்த லேபிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிக்கு தான் கொஞ்சம் வந்து நல்ல விதமாக தெரிஞ்சுது. பட் நீங்கள் வந்து அந்த EBIT எல்லாமே மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா 1.57. அதாவது 15% ஏக்கு இருக்குது ROE. அப்புறம் வந்து பிக்கு வந்து ROE எவ்வளோ இருக்குது 0.127. ஓகேவா, ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ROE பெட்டராகவே இருக்குது கம்பெனி ஏக்கு இருந்தாலும் ROC பார்க்குறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து அதில் மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஃபிட் மட்டும் காமிக்கிறது பதிலாக அதில் வந்து டெப்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கனால அதையும் பார்த்துக்க நல்லது. ஸோ ROC வந்து கம்பெனி ஏக்கு எவ்வளோ இருக்குது 0.142. இதுவே கம்பெனி பிக்கு பாருங்கள் 0.104. ஸோ ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வர எல்லா கம்பெனியும் நீங்கள் எப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நீங்கள் ROE அண்ட் ROC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ROC நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. திருப்பி அந்த கம்பெனியோட ஏ அண்ட் பியோட இன்வெஸ்டர் அந்த வேல்யூஸ் வந்து திருப்பி பார்த்து ஒவ்வொரு அந்த கம்பெனி ஏ அண்ட் பியோட அந்த ROE வந்து திருப்பி பார்க்கும்போது தான் கண்டிப்பாக வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ ஒன் மோர் டைம் அதனால் வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அந்த ROE அண்ட் ROC வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க, எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து ROE அண்ட் ROC அப்படி சொல்லிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ ROEயோட ROC வந்து எது பெட்டர் சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு சினாரியோ மூலமாக வந்து ஒரு டேட்டாவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வந்து நான் ஏற்கனவே பண்ண சினாரியோ வந்து ஒரு தடவை பார்த்துட்டு நிப்பாட்டாமல் திருப்பியும் ஒரு தடவை பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து கம்பேரிஷன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நானும் அப்படி தான் ஒன்றா பார்த்துட்டு வரேன், எந்த கம்பெனி வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு இயர் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கிட்ட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து ஒரு 5 வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸோ இப்படி வாங்கினா மட்டும்தான் இப்படி பார்த்தா மட்டும் ஸ்டாக் பிக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபினான்ஷியல் டேர்மோட அதை கற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.